இன்ஸ்டாகிராமில் கலக்கும் இபிஎஸ். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சியுமே வந்து அவங்களோட கட்சியை சார்ந்து ஒரு ரீல்ஸை போடுவாங்க. அது ட்ரெண்டிங் ஆகும். ஆனால் இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக இருக்கிற மாணவர்கள் வந்து அதிகமாக வந்து இபிஎஸோட அந்த காணொலி எடுத்து பகிர்றாங்க. அது என்ன காணொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிகளே உங்களை எல்லாம் படிக்க வச்சிருந்தாங்க. ஆல் பாஸ் போட்டது நானு. ஆல் பாஸ் போட்டது நானு. தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் கொரோனா நேரத்தில் வந்து 11வது 12வது 10ஆம் வகுப்பு இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பொதுத் தேர்வை வந்து ரத்து பண்ணார் இல்லையா? அதை வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதை எடுத்து போட்டு மாணவர்கள் வந்து அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்திருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அது பெரும்பாலும் பண்ணிட்டு இருக்கிறதுல அதே சமயத்தில் கீழே வந்து சில பேர் வந்து இதெல்லாம் பெருமையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், அது உண்மையே பெருமை தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டம் அப்படின்றது நிறைய பேரோட அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கிடையே வந்து ஒரு பெரும் அச்சம் இருந்தது, சந்தேகங்கள் இருந்தது, பயம் இருந்தது. இப்படி பல்வேறு சூழ்நிலைகள் இருந்தப்போ அந்த இடத்துல சிறப்பான முடிவாக தான் இந்த தேர்வு ரத்து அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே 2வதாக வந்து தமிழ்நாடு பண்ணியிருக்கு. முதலாவதாக வந்து தெலுங்கானா பண்ணியிருந்தாங்க. 8ஆம் தேதி பண்ணியிருந்தாங்க. நம்ம அதுக்கடுத்து நல்லா பண்ணியிருந்தோம். 2வதாக பண்ணியும் கூட இது நம்ம மற்ற மாநிலங்களோட நம்ம ஏன் சிறப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு தெலுங்கானா எடுத்துக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து தேர்வில் முன்ன இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தாங்க அப்படிங்கிறத பொறுத்தும், அந்த ப்ராக்டிக்கல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மார்க்கை பொறுத்து மட்டுமே. அதாவது ஒரு மாணவன் அவன் ஃபுல்லாக வந்து அவனோட நாலேஜை வச்சு அவனோட ஸ்கோர் வந்து மதிப்பிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதே இந்த சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இப்படி நம்ம பக்கம் இருக்கிற ஸ்டேட் எடுத்துட்டா கூட கேரளா வந்து முழுமையாக ரத்து பண்ண கிடையாது, கர்நாடகாவும் முழுமையாக ரத்து பண்ண கிடையாது, ஆந்திரா ரத்து பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு ரத்து பண்ணியிருக்காங்க. அப்போது மற்ற ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணுறப்போ நம்ம எடுத்த முடிவுன்றது வந்து ஒரு சிறப்பான முடிவு தான். அதே சமயத்தில் நம்ம தெலுங்கானா சொன்னோம் இல்லையா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இபிஎஸ் அவர் எப்படி பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, 11வது 12வது 10ஆம் வகுப்பு இந்த 3 மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த காலாண்டு அரையாண்டு தேர்வு எழுதியிருப்பாங்க. அதில் இருந்து 80% நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்பெல்லாம் சொல்லுவாங்க, கல்லூரி அதாவது பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ந்து வர்றதே ஒரு ஒழுக்கமான செயல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி மாணவர்களுடைய அந்த ஒழுக்கமான செயலுக்காகவும் அதை தொடர்ந்து ஊக்குவிக்கிற வகையிலும் 20% வந்து அட்டண்டன்ஸுக்காகவே வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போது 80% வந்து தேர்ச்சிக்காகவும், அதாவது தேர்வில் எடுத்த அந்த மதிப்பெண்காகவும், 20% வந்து அந்த வருகை பதிவேடும் வச்சு இந்த மாதிரி சிறப்பான முறையில் வந்து அந்த தேர்வை வந்து ரத்து பண்ணியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் கல்லூரியில் வந்து பல வருஷங்களாக வந்து அரியர்லாம் வச்சுருப்பாங்க நிறைய பேர். அவங்களுடைய அந்த தேர்வையுமே வந்து ரத்து பண்ணி விட்டாரு. இன்றைய வரைக்குமே எடப்பாடியார் அவர்களோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு குலசாமி அப்படிங்கிற மாதிரி எடுத்தெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சிறப்பான முடிவு தான் அவர் எடுத்த முடிவு. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ரத்து பண்ணாமல் இருந்திருந்தா, தமிழ்நாட்டில் நமக்கே தெரியும், கிராம பகுதியில் வந்து நகரப்புறங்களுக்கு தேர்வு எழுதுறதுக்கு நிறைய மாணவர்கள் வந்து போவாங்க. அந்த கொரோனா டைமில் வைக்கிறன்றது பல பேரோட உயிருக்கு வந்து ஆபத்தாக வந்து மாறியிருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஆசிரியர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க, மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க, அவங்களுக்கு போக்குவரத்துக்கு வந்து சிரமமாக இருந்திருக்கும். இப்படி பல்வேறு கட்ட பிரச்சனைகள் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மன ரீதியான அழுத்தங்கள் நிறைய வந்திருக்கும். எனக்கே கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் +1 +2 படிச்சிருக்கேன். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்கள்லாம் பல பேர் வந்து பாதி பேர் படிச்சுன்றான் படிக்கலன்றான் அப்படின்ற, ஏன்னா பள்ளி வந்து சரியான அந்த கொரோனா காலத்தில் இயங்க முடியல. அதனால் எல்லாரும் பெரும்பாலும் வீட்டில் இருந்திருப்பாங்க. அப்படி வீட்டில் இருந்த போதும் கூட மாணவர்களுக்கு வந்து இந்த ஆன்லைனில் வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆன்லைன்னா எல்லாருமே வந்து ஃபோன் இருக்கணும், இன்டர்நெட் இருக்கணும். அப்படி கிராமப்புறங்களில் இருக்க பார்த்தீங்கன்னா ஃபோன் இருந்தாலும் இன்டர்நெட் சரியாக கிடைக்காது. இப்படி பல பிரச்சனை இருந்தது. சரி, அதையும் வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த டிவியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒளிபரப்புனாங்க, அந்த பாடங்கள்லாம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இருந்த வரைக்குமே 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு போகிறப்ப வந்து அந்த லேப்டாப் வந்து கொடுத்தாங்க உயர்கல்விக்காக. அதிர்ஷ்டவசமா இல்லை நல்வாய்ப்பா என்ன அப்படின்னு சரியா நமக்கு தெரியாது. 11வது படிக்கிறப்பயே வந்து எடப்பாடியார் அவர் பார்த்தீங்களா, மடிக்கணினி வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்து வச்சுட்டாரு. இது வந்து கரெக்டாக கொரோனா நேரத்தில் வந்து உதவிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க வந்து ரெக்கார்டிங் வீடியோஸ்லாம் இந்தந்த சப்ஜெக்ட் இந்த சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் வீடியோஸ்லாம் வந்து ஒவ்வொரு மாணவருக்குமே லேப்டாப்பை வாங்கி அவங்களோட வீடியோவை வந்து நமக்கு வந்து ஏற்றி கொடுத்தாங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு தொலைக்காட்சியில் இந்த பக்கம் போகிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணியுமே மாணவர்களுக்கு பல சந்தேகங்கள் வந்து இருக்கும். நேரடியாக போய் வகுப்பு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டவுட் கேட்குறதா இருக்கட்டும், இந்தந்த கொஷின் எல்லாம் படிங்க, இதெல்லாம் முக்கியமான கொஷினாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஆசிரியர்கிட்ட நேராக வந்து கான்டாக்ட் வச்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கல. மாணவர்கள் வந்து தொடர்ந்து போயிட்டு எல்லாத்தையும் இது படித்தா அதை படிச்சான்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்த அந்த சமயத்தில் மாணவர்களுடைய பாதுகாப்பு கருதியும், ஆசிரியர்கள் பாதுகாப்பு கருதியும், அப்புறம் இந்த கொரோனா பிரச்சனையிலேருந்து அது முடிவுக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கு எந்த வித தடையும் இல்லாமல் அடுத்த உயர்கல்விக்கும் போகணும் அப்படின்றதுக்காக எடப்பாடியார் அவர்களால் தமிழ்நாடு ஃபுல்லாக இது கொண்டு வரப்பட்டு தான் இந்த பொது தேர்வு ரத்து அப்படிங்கிறது. இதை வந்து சிறப்பான முறையில் எல்லாருமே வந்து அவங்க மனசில் இருக்கிறத
ஒரு ரீல்ஸாக எடுத்து போட்டு, அதுவும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து அவங்க வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன், நான் வந்து இந்த தேர்வில் வந்து தேர்ச்சி அடைஞ்சு அடுத்த உயர்கல்விக்கு வந்து செல்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த ரீல்ஸை வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துல நானும் ஒரு ரீல்ஸ் இதுக்காக வந்து போடுறேன். இப்போ சொன்னேன் இல்லையா, நான் வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்காக வந்து அவங்களோட நலன் கருதி இந்த பொதுத் தேர்வை ரத்து செஞ்சாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நீட்டுன்னு ஒரு பெரும் பிரச்சனை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. அனிதா என்ற ஒரு மாணவி இறந்தது வச்சு தமிழ்நாடு முழுக்க தீவிரமாக பிரச்சாரம் செஞ்சு நம்ம உதயநிதி அவர் முட்டையெல்லாம் வச்சுட்டு பிரச்சாரம்லாம் செஞ்சார். ஆனால் அதை வந்து நீட்டுக்கு ரத்து செய்யுது அப்படிங்கிற ஒரு இதை மறந்துட்டார் என்னன்னு தெரியல. போய் சொல்லி ஏதோ வாக்கெல்லாம் வாங்கிட்டாரு. ஆனால் அப்போ இருந்த எடப்பாடி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சுய சிந்தனை தான் வந்து அதை செஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னார். என்னன்னா 7.5 உள் இட ஒதுக்கீடு அப்படிங்கிறத ஒன்று மருத்துவத்துறையில் மாணவர்கள் வந்து அதிகமாக போகணும் அப்படின்றதுக்காக அரசு பள்ளி மாணவர்களுக்காக அதை கொண்டு வந்தால் மட்டும் போதுமா, அதை படிக்கிறதுக்கெல்லாம் கல்லூரி வேணும்ல, கட்டணத்துக்காக காசு வேணும்ல, அதுவும் மாணவர்களுக்காக கிடைக்க பெறணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு முழுக்க அவர் ஆண்ட 4 ஆண்டில் 2 வருடங்களில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காரு. 6 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் வந்து 5 வேளாண் கல்லூரிகள் வந்து கொண்டு வந்திருக்காரு. சட்ட கல்லூரிகள் ஒரு 5 அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பல கல்லூரிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த திறனற்ற திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சி செஞ்ச 5 வருஷத்துல ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வர கிடையாது. பேருக்கு வந்து பெருமையாக நாங்களும் வந்து கல்வியில் வந்து மாணவர்களுக்காக அதை செய்கிறோம் இதை செய்யணும்னு சொல்கிறாங்க. எல்லாம் போய் ஆனால் இந்த மாதிரி சிறப்பாக செயல்படுத்தியோ எந்த விதத்துலையும் வந்து அதிகமாக வந்து தன்னோட விளம்பரத்தை காமிச்சிக்காம சைலண்ட்டாக வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறதா இந்த ஏடிஎம்கே. ஆனால் டிஎம்கேன்றது தான் ஒரு இடத்துல வந்து செஸ்ஸு ரோட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு நாங்கள் தான் செஸ்ஸையே தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல புரிந்து அவங்களோட விளம்பரத்தை ஏற்றிப்பாங்க. இன்னொன்று வந்து கல்விக்காக அவங்க பெருசாக செஞ்சது சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், அப்புறம் வந்துட்டு மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது. அதாவது நம்ம கொடுக்குற அந்த வரி பணத்தில் இருந்து எடுத்து கொடுத்தா பரவாயில்ல, ஆனால் அந்த காசு யாருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் பெண் இருக்கா இல்லைங்களா, அவங்களோட முன்னேற்றத்துக்காக வந்த பணம் அது. அந்த பணத்தை எடுத்து இங்கே இருக்கிற மகளிருக்கு வந்து அதை பிரித்து கொடுத்துட்டு, நாங்கள் தான் வந்து மகளிர் வாழ்வாதாரத்துக்கே உயர்த்தணும், நாங்கள் தான் வந்து இந்த பெண்களுக்கு வந்து அந்த பெண்ணுரிமை காசெல்லாம் கொடுத்தோம், மாணவிகளுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல அடித்து ஒரு இடத்துல கொடுத்துட்டு ஒரு பக்கம் பெருமை தேடிட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் மாணவர்களோட வளர்ச்சிக்காக இவ்வளோ வந்து கல்லூரிகள் கட்டின அதிமுக இந்த பக்கம் வந்து திமுக வந்து பள்ளிகளை கூட முழுசாக விட்டு வைக்கலாம்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் கட்டலை கூட இல்லை, இருக்கிறதே ஒழுங்காக பார்த்துக்க முடியல. ஏன் அப்படின்னா 210 பள்ளிகளை வந்து மூடியிருக்காங்க இந்த திமுக ஆட்சியில். கேட்டால் வந்து மாணவரோட பிறப்பு குறைஞ்சிச்சு, வருகை குறைஞ்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கு, தேடி பாருங்க, என்னோட சேனலில் கூட இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள், அது அரசு பள்ளி மாணவர்கள், ஒரு 5ஆம் வகுப்புக்குள்ளவே படிக்கிற மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு கை கால் அமைக்க விட்டுருக்காங்க, அவங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் சுவர் வந்து கட்டணும் அப்படின்றதுக்காக 1 கிலோமீட்டர் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, டேங்கு கழுவிருக்காங்க, டாய்லெட் கழுவிருக்காங்க. இது எல்லாம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்காக நடக்குது. இந்த இதில் திமுக எப்படி இப்படி பெருமையாக சொல்லுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்துருப்போம், கோயம்புத்தூரில் 41 பள்ளி மாணவர்கள் வந்து மதிய உணவு சாப்பிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. மேற்சுவரெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கும், கைப்பிடி செவரி இடிஞ்சு விழுந்து ஒரு சிறுவன் வந்து பலியாகி போயிருப்பான். இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. தாவேக்கால ஒரு தொண்டன் வந்து அடிபட்ட உடனே அவனை போயிட்டு டைரெக்டாக போயிட்டு விசிட் பண்ணுற நம்ம அன்பில் மகேஷ் 41 சிறுவர்கள் வந்து மதிய உணவு சாப்பிட்டு மயக்கம் போட்டாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் இவர் போக மாட்டார். அவரோட பேர் கெட்டுரும், திமுகவுக்கு ஒரு ஆபத்துனா எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. திமுக ஒன்று எதனா ஒன்று நடக்கும்னா ஊதி பெருசாக்கிடுவாங்க. இதுதான் திமுக அரசு வந்து பள்ளி கல்வித்துறைக்கு செஞ்சது. இதை வந்து நாங்கள் வந்து அந்த கொடுத்த அந்த 1000த்தையும் 500யும் காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு பல குழந்தைங்களுக்கு கூட சொல்லியிருக்காங்க, அந்த காலை உணவு திட்டத்தில் வந்து புழு இருக்குது அப்படின்ற மாதிரி இவ்வளோ கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரணை இல்லாமல் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆடு போட்டுட்ருக்காங்க, நாங்கள் தான் சிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இவங்களோட நெகட்டிவ் சைடு நிறைய இருக்குது, அதெல்லாம் இப்போ நமக்கு தெரியாது. எலெக்ஷன் டைமில் அதை தேடி பார்த்து மக்கள் இந்த முறை திமுகவிற்கு வாக்களிக்காமல் அவர்களை விரட்டி அடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவிடுங்க. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருப்பீங்க, இந்த முறை திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நிறைய பேர் நின்றுட்டு இருப்பீங்க. அவங்களுமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.